ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, விவோவோட புது மாடலான விவோ Y12 அப்படின்ற மாடல் பற்றி வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஓவரால் என்னென்ன ஸ்பெக் இருக்குது, என்ன ப்ரைஸ் வரும், என்னென்ன கலர் வேரியண்ட்டில் வரும், ஸோ அதை பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அந்த வீடியோ இறுதி வரை பாருங்கள். இதே போல் அதே டெக்னிக் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலில் வந்து இந்த வீடியோ இறுதியில் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. ஸோ வாங்க வீடியோ கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் விவோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவோவில் வந்து ஒவ்வொரு மாடல் அதிகமாக லான்ச் பண்ணியிருக்காங்க. நியூ யூனிவேஷனோட புதுசாக ஒரு மாடல் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது விவோவாக இருக்கும். ஸோ பாப் அப் செல்ஃபி கேமரா, ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டு. ஸோ ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்தீங்கன்னா நியூ யூனிவேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே விவோ தான் அப்படின்ட்டு அதிக போட்டியே இல்லாமல் ஃபஸ்ட்டு வரக்கூடிய ஒரு மாடல் பார்த்தீங்கன்னா விவோ தான். ஸோ அந்த விதத்தில் ஒரு 5000 mAh பேட்டரி, ஒரு மிட் ரேஞ்சில் வந்து ஒரு 5000 mAh பேட்டரி, ஒரு 12,000-13,000 ஒரு 5000 mAh பேட்டரியோட கொடுக்குற ஃபஸ்ட் மொபைல் இது கூட அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வந்து மாடலாக இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. இதுக்கு முன்னாடி அசோசியல் எடுத்திங்கன்னா 1000 mAh எப்போயே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஓவரால் கேமரா, ப்ராசர், ஸோ இதெல்லாம் ஓவரால் கால்குலேட் பண்ணி பார்க்குறப்ப இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய கருத்துக்களை வந்து கீழே வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விவோ Y12 ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.35 HD ப்ளஸில் வந்து LCD டிஸ்பிளே வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹாலோ ஃபில்வி டிஸ்பிளே. ஸோ 19.3:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்க்ரீன் டு பார்ட் ரேஷியோ பார்த்திங்கன்னா 89% வந்து ஸ்க்ரீன் டு பார்ட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராசர் அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு Android 9.0 வந்து ரன் ஆகுது. ஸோ அவங்களுடைய ஓன் வாய்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 6 வந்து ரன் ஆகி இருக்குது. ஸோ ப்ராசர் டைப் அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா மீடியா டெக்கில் வந்து ஹீலியோ P22 வந்து ரன் ஆகுது. அதிகபட்சம் பார்த்திங்க அப்படின்னா அதில் விவோ எடுத்திங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் கொடுப்பாங்க. பட் இருந்தாலும் இந்த மாதிரி வந்து மீடியா டெக் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்னு அன்பாக்சிங் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ப்ராசர் கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டா கோரில் வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ ஃப்ரேம் ரேட் கிளாக் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 2 GHz கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து GHz பார்த்தீங்கன்னா 20,000 பட்ஜெட்டில் தான் அந்த 2 GHz பார்க்க முடியும். அப்போ லோ பட்ஜெட்லேயே பார்க்குறது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4GB RAM 30GB மெமரியில் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா 12,490 அதோட ப்ரைஸ். ஸோ ஆஃப்லைன் சரி ஆன்லைன் சரி சேம் இதே ப்ரைஸ் தான் இருக்கும். ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ விவோவில் லோ பட்ஜெட்டில் 3 கேமரா கொடுத்த ஃபஸ்ட் மொபைல் இது கூட அப்படின்னு சொல்லுவேன் நான். ஸோ 3 கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 13MP 2MP 8MP கொடுத்துருக்காங்க. ஸோ 13MP பார்த்திங்கன்னா மெயின் கேமராவும், 2MP பார்த்திங்கன்னா டெஃப்ட் வெயிட்டுக்கும், 8MP பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு போர்ட்ரேட் ஃபைட் எடுக்கிறதுக்காகும். இது மாதிரி வந்து மாலுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஸோ 3 கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்டில் பொறுத்த வரைக்கும் ஒரு 8MP செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. அது அப்பச்சர் வேல்யூ அப்படின்னு பார்க்குறப்ப 2.2 அப்பச்சர் வேல்யூ கொடுக்குறாங்க. ஃப்ரேம் ரேட்டிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 30 FPSல வந்து ஃப்ரேம் ரேட்டிங் கொடுக்குறாங்க. ஸோ இந்த 720 பிக்சலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது போதுமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பேட்டரி. ஸோ பேட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. ஸோ 5000 mAh லித்தியம் பேட்டரி கொடுக்குறாங்க. ஸோ 5000 mAh லித்தியம் பேட்டரி அப்படின்னு பார்க்குறப்ப இதுவரை ஓவரால் விவோலாம் கால்குலேட் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா Y15 சரி Y17 சரி ஒரு 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. ஸோ இந்த 3 மாடலில் தான் பார்த்திங்கன்னா பேட்டரி வந்து அதிகமாக மெயின் பண்ணி கொடுத்த மாடல் அப்படின்னு சொல்லுவேன் நான். ஸோ இது யாராருக்கு இந்த மொபைல் யூஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக நான் நெட் யூஸ் பண்ணுவேன், அதாவது அதிகமாக நான் கேம் விளாடுவேன். ஸோ பேட்டரி வந்து சீக்கிரம் சடவுன் ஆகுது, என்னால் பவர் பேங்க்லாம் வச்சுக்கிட்டு ட்ராவல் பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மொபைல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன் நான். ஸோ பேட்டரி மெயின் பண்ணி வாங்குறவங்களுக்கு ஒரு பிராண்டட் அப்படின்னு சொன்னாங்கன்னா கரெக்டாக நீங்கள் விவோவை இந்த பிராண்டை வந்து நான் சஜஷன் பண்ணுவேன். கரெக்டாக நீங்கள் மொபைல் எடுக்கலாம். மற்றபடி நான் ப்ராசர் வந்து மெயின் பண்ணுறேன், எனக்கு ஸ்னாப்ட்ராகன் விஷயம் தான் வேணும், நான் அதிக ஹை கிராஃபிக்ஸ் வந்து நான் விளாடுவேன் அப்படின்றவங்களுக்கு நீங்கள் விவோவில் வேறு மாடல் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ விவோ எடுத்தீங்க அப்படின்னா வேறு மாடல் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாடல் வந்து ஒரு மிடில் ரேஞ்ச் யூஸருக்கு, ஒரு மிடில் ரேஞ்ச் கேம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டரும் அதிகமாக கேம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு இது ஒரு பேட்டரிக்காக கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு நல்ல விஷயம் கூட சொல்லுவேன். அதிகமாக கேமரா வந்து 3 கேமரா கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா பேட்டரி அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ கேம் விளாட்றவங்களுக்கும் மற்றபடி ட்ராவலில் போகிறவங்களுக்கும் இது வந்து ஒரு 5000 mAhன்றது ஒரு பவர் பேங்க் ஈக்குவலாக இருக்குது. ஸோ வெயிட் கொஞ்சம் கூட இருக்குது. பட் இருந்தாலும் அதோட ப்ளஸ் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்டரி கூட இருக்குது. ஸோ அதனால தான் வெயிட் கூட இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன் நான். ப்ரைஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா முன்பே சொன்னது போல தான் 12,490 இருக்குது. ஸோ கலர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃப்ரண்டில் எப்பயும் போல் பிளாக் தான் இருக்குது. பேக் சைடு வந்து ப்ளூ ரெட்டு, ப்ளூ பிளாக் இது மாதிரி பார்த்திங்கன்னா 2 கலர் கொடுத்துருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜெய் ஹிந்த்.